அடிக்கு அடி தீர்வு இல்லைன்னு சொல்லுதாங்க. என்ன பொறுத்தளவுக்கு அடிக்கு அடி தான் தீர்வு. நாங்களும் இதுக்காண்டி தான் இருக்கோம். அந்த சக்திகள் அந்த ஆதிக்க கும்பல்கிட்ட சொல்லிக்கிறது ஒன்று தான். நாங்கள் இதுக்காண்டி தான் இருக்கோம், இதுக்காண்டி தயாராகவே தான் இருக்கோம். எங்ககிட்ட வந்து மோதுங்க. மதுரையில் நடந்த ஆர்ப்பாட்டம் ஒன்றில் கடந்த ஆண்டு சவால் விட்டு பேசிய தீபக் பாண்டியன் என்கிற தீபக் ராஜா தான் மர்ம கும்பலால் நெல்லையில் தலை சிதைத்து கொல்லப்பட்டவர். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியை அடுத்த வாகைக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் 32 வயதான தீபக் ராஜா. இவர் மறைந்த பசுபதி பாண்டியனின் தீவிர ஆதரவாளர். பசுபதி பாண்டியன் மறைவுக்கு பின்னர் கண்ணபிரான் என்பவருடன் இணைந்து செயல்பட்ட தீபக் ராஜா பின்னர் தனக்கென்று ஒரு ஆதரவாளர் கூட்டத்தை வைத்துக்கொண்டு தனித்து இயங்கி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நெல்லை பாளையங்கோட்டை KTC நகரில் பிரபல உணவகத்தில் இருந்து தனது காதலியுடன் வெளியே வந்த தீபக் ராஜாவை 6 பேர் கும்பல் விரட்டி சென்று சுற்றி வளைத்து சரமாரியாக வெட்டி கொன்றுவிட்டு தப்பிச் சென்றது. தீபக் ராஜாவை தலையை சிதைத்து கொலை செய்த மர்ம கும்பல் கார் மற்றும் பைக்குகளில் தப்பிய நிலையில் காதலன் கொலை செய்யப்பட்டு கிடப்பதை கண்ட அவரது காதலி அருகில் அமர்ந்து கண்ணீர் விட்டு கதறி அழுதார். தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் தீபக் ராஜாவின் சடலத்தை கைப்பற்றி பிணக்கூராய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஹோட்டலில் பதிவாகியிருந்த CCTV காட்சிகளை கைப்பற்றி கொலையாளிகளை தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வருகின்றனர். சம்பவ இடத்துக்கு வரவழைக்கப்பட்ட போலீஸ் மோப்பனாய் ஹோட்டலுக்குள் ஓடிச் சென்று மோப்பம் பிடித்துவிட்டு கொலையாளிகள் தப்பிச் சென்ற திசையை நோக்கி சாலையில் இறங்கி ஓடியது. பசுபதி பாண்டியனின் கொலைக்கு பழிக்கு பழியாக என்று பாட்சா மாடசாமி, புறா மாடசாமி கொலை வழக்குகள், தனது கூட்டாளி முத்துமனோ கொலைக்கு பழிக்கு பழியாக என்று தாழையூத்து கண்ணன் கொலை வழக்கு தீபக் ராஜா பெயரில் உள்ளது. அண்மையில் வடிவேலு முருகன் என்பவரது கொலை வழக்கிலும் தீபக் ராஜாவின் பெயர் சேர்க்கப்பட்டுள்ளது. காவல்துறையின் A+ பிரிவில் ரவுடியாக உள்ள தீபக் ராஜா மீது மொத்தம் 7 கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பல்வேறு குற்ற வழக்குகள் இருப்பதால் கோயம்புத்தூரில் தங்கியிருந்த தீபக் ராஜா அவரது உறவினரான நெல்லை சட்டக்கல்லூரி மாணவியை காதலித்துள்ளார். இருவருக்கும் அடுத்த மாதம் திருமணம் செய்ய பேசி முடிவு செய்யப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. தன்னை திருமணம் செய்ய இருக்கின்ற காதலி கேட்டுக்கொண்டதன் பேரில் அவரது தோழிகளுக்கு பார்ட்டி வைக்க KTC நகரில் உள்ள உணவகத்துக்கு வந்த நிலையில்தான் தீபக் ராஜா மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இதற்கிடையே கொலையாளிகளை விரைந்து கைது செய்ய கோரி தீபக் ராஜாவின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மறியலை கைவிடச் சொன்ன போலீசாருடன் அவரது ஆதரவாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாலிமர் செய்திகளுக்காக நெல்லை செய்தியாளர் நாகராஜன் மற்றும் வேல்ராஜ்.